So hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா soil classification பத்தி பார்க்க போறோம். So soil classification it is based on grain size and soil consistency. So இதுல வந்து மொத்தமா நிறைய classification இருக்கு. First வந்து grain or particle size classification. So இதுல வந்து 4 இருக்கு. US Bureau, International Soil Classification, MIT, Indian Standard Classification ஒரு 4 இருக்கு. Next பார்த்தீங்க அப்படினா textural classification. So textural classification depends upon the shape, size, gradation of particles. So இது வந்து 12 groups வந்து divide பண்ணிருக்காங்க. Next highway research board classification it is based on plasticity and particle size. So இது வந்து இன்னொரு நேம் என்னன்னா AASHTO, American Association of State Highway and Transportation Official. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் இண்டெக்ஸ்னு ஒன்று இதில் வருது. ஸோ குரூப் இண்டெக்ஸ் வந்து 8 குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. A1 to A7. A8 வந்து லாஸ்ட் வந்து என்னென்னா ஃபார் பீட் ஆர் மக் சாயில். ஸோ குரூப் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா 0.2A ப்ளஸ் 0.005 AC ப்ளஸ் 0.01 BD. ஸோ குரூப் இண்டெக்ஸ் வந்து ஹையர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து புவராக இருக்கும். ஸோ ஏன்னா என்னென்னா P-35, Bனா P-15, Cனா WL அதாவது liquid limit -40, D வந்து plasticity index -10, Pனா என்னென்னா percentage finer than 75 micron. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ 20 அப்படின்னா புவர், சரியா 0 to 1னா குட். ஸோ இதுதான் டிஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபைட் சாயில் கிளாஸிஃபிகேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கோர்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. GW, ஜீனா என்னென்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா வெல் கிரேடட் கிராவல், ஜீனா கிராவல். எஸ்னா என்னென்னா சாண்டு, சரியா. டபிள்யூனா வெல் கிரேடட், பீனா புவர்லி கிரேடட், எம்னா சில்ட் இருக்குதுன்னு அர்த்தம், சீனா கிளே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கிளேயி கிராவல், சில்ட்டி கிராவல், புவர்லி கிரேடட் கிராவல். எஸ்னா என்னென்னா சாண்டு, WPMC, டபிள்யூனா என்னது வெல் கிரேடட் சாண்ட், பீனா புவர்லி கிரேடட், எம்னா சில்ட்டி, சீனா கிளேயி. அதே மாதிரி ஃபைன்லேயும் பாருங்கள், எம்னா என்னது சில்ட்டு, எல்னா லோ பிளாஸ்டிசிட்டி, ஐனா இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி. அப்போ MHனா சில்ட் ஆஃப் ஹை பிளாஸ்டிசிட்டி. சீனா என்னென்னா கிளேன்னு சொல்லணும், கிளே. எல்னா லோ பிளாஸ்டிசிட்டி, ஐனா இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி, ஹெச்னா ஹை பிளாஸ்டிசிட்டி. ஓனா ஆர்கானிக் சாயில் இருக்கும். இப்போ ஸோ ஆர்கானிக் சில்ட் ஆர் கிளே. எல்னா என்னது லோ பிளாஸ்டிசிட்டி, அதே தான். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா கிளாஸிஃபிகேட் பண்ணிப்பாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாஸிஃபிகேஷனில். ஸோ அதில் வந்து ஏ லைன் ஒன்று இருக்கும், அதாவது பிளாஸ்டிசிட்டி 0.73, லிக்விட் லிமிட் -20. ஸோ இந்த ஏ லைனுக்கு மேலே இருக்கிற சாயிலில் வந்து கிளே, பிலோ இருக்கிற சாயிலில் எல்லாமே சில்ட் ஆர் ஆர்கானிக் சாயில். யூ லைன்னா IPC = 0.9, லிக்விட் லிமிட் -8. அபோவ் யூ லைன் வந்து நாட் எனி சாயில் எக்ஸிஸ்ட். ஸோ இதுதான் அதோடைய டயக்ராம், சரியா. ஸோ CI, CH, ஸோ கிளே, ஸோ இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி, ஸோ சில்ட் இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி, ஸோ ஓனா ஆர்கானிக் சில்ட் ஆர் கிளே. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ 35 to 50. ஸோ பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட் லெஸ் தென் 35னா லோ பிளாஸ்டிசிட்டி, 35 to 50னா மீடியம், கிரேட்டர் தென் 50னா ஹை பிளாஸ்டிசிட்டி. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஏ லைன். ஏ லைன் இருக்கா. ஸோ ஏ லைனுக்கு அபோவ் வந்து என்னென்னா கிளே இருக்கும், பிலோ வந்து என்ன இருக்குன்னா சில்ட் ஆர் ஆர்கானிக் சாயில் இருக்கும். யூ லைனுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு சாயிலுமே இருக்காது. லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.